ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ்க்காக நிறையா ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே கூட ரெடி பண்ணி குடிச்சிருப்போம். ஆனால் அதில் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா, அடுத்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட்டு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சும் உங்களுக்கு வெயிட் லாஸோ இல்லை தொப்பையோ குறையல அப்படின்னா, அடுத்து நீங்கள் வந்து கம்மி பண்ண வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் தினமும் காலையில் வெயிட் லாஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவை வந்து போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ்க்காக நான் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி. அதுவும் என்ன கஞ்சின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி வந்து எல்லாருக்குமே எப்படி பண்ணணுன்றது தெரியும். நான் வந்து எப்படி பண்ணுவேன்றதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில பேருக்கு ஓட்ஸ் கஞ்சி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுன்றவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் ஏதாவது வந்து சேர்த்துக்கோங்க. அந்த நெய் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு அண்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இந்த கஞ்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வந்து கலந்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஓட்ஸ் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஞ்சி வந்து வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒன்லி 2 ஸ்பூன் மட்டும் போதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 1/4 கப்பில் எடுத்து போட்டு பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு அது நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அப்பைக்கான பசியை மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஓட்ஸ் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு தண்ணி நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்த உடனே ஓட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த கெட்டிலாம் வந்து கலண்டு வந்துடும். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். கூட வந்து ஃப்ளேவருக்காக நல்லா கம்மன்னு நல்ல ஒரு மணத்துக்காக பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து சேர்த்து எனக்கு குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் நான் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக மிதமான சூடு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து வேறு ஒரு பவுலில் வந்து கஞ்சியை வந்து மாற்றிக்கிறேங்க. இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ் கஞ்சி வந்து நல்ல கம்மன்னு ஃப்ளேவரோடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துருக்கோம், அண்டு ஜீரகம் சேர்த்துருக்கோம், பெப்பர் சேர்த்துருக்கோம். இதோட ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த கஞ்சி வந்து ஆற பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கெட்டி ஆகிட்டே போகும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு குடிக்காதீங்க. நல்லா கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது அப்படியே வந்து குடிச்சிங்கன்னா அப்படியே அமிர்தமாக வந்து இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கஞ்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெய்லி பண்ணி கொடுத்தா கூட நான் வந்து சாப்பிட்ருவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க நம்மளோட சேனலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே வந்து உணர்வீங்க. நான் வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோலேருந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.